அடுத்ததா என்ன வைக்கிறாங்க? அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆன்ல நீங்க ரெண்டாவது கேள்வியை கேட்குறோம். குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தபஹன்ற வார்த்தைக்கு தானே நிறைய இடம் பயன்படுத்துகிறோம். உஹில்லன்ற வார்த்தையை வந்து எந்த இடத்துல பயன்படுத்த, அறுக்கிற இடத்துல. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குழந்தை சொல்கிறோம், உங்களை நான் அறுக்கும், நீ அது பகுக்க, உங்களை நான் அறுக்க போகிறேன், உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறான். அப்போ என்ன கேட்டீங்கன்னு தெரியுமா? அந்த இடத்துல அன்னி உஹில்லக்க, ஏன்னா உஹில்லக்க அர்த்தம் அதுபக அர்த்தமிக்குத்தானே, அப்படி கேட்டீங்களாம் தானே. குர்ஆன்ல என்ன வார்த்தை வருது? தபஹன்ற வார்த்தை அன்னி அது பகுக்க ஃபந்தூர் மாதா தரா, உங்களை நான் அறுக்க போகிற மகனே, உங்களுக்கு கருத்து என்ன? அப்போ அதுக்கு என்ன வந்தீங்கன்னா அன்னி உஹில்லக்க அந்த வார்த்தை வந்தீங்க, அந்த அப்படி வந்தால் எடுத்து காட்டுங்க. வரல, ஏன் வரல? அதுக்கு அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, அதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இதுமே பாரு குர்ஆன்ல இன்னொரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து ஃபிரௌன் வந்து மக்களை கொன்று குவிக்கிறான். அதுக்கு வந்து பயன்படுத்துகிற வாச குர்ஆன் சொல்லி யுதப்பிஹூன் அபுனாஹும் வயஸ்தஹியூன் நிஸா, அவங்களோட குழந்தைகளை வந்து என்ன செஞ்சாங்க? அறுத்தாங்க, கொன்று குவிச்சாங்க. அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுது? யுதப்பிஹூன். அப்போ எப்படி வந்திருக்கணும்? யுஹில்லூன் அபுனாஹும், அப்படி ஏதாவது வந்திருக்கிறதா? குழந்தைகள் அறுக்கிற பொழுது, மாட்டை அறுக்கிற பொழுது யுஹில்லியூன வார்த்தை பயன்படுத்தி அப்படி வந்து வரல. அப்போ என்ன அர்த்தம்? உஹில்லைக்கு அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, அதனால் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை. அது மாதிரி குர்ஆன்ல நீங்கள் பாருங்கள், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, உங்கள் மாட்டை அறுக்குமாறு உங்களை கட்டில் எடுக்கிறேன். அப்போ அங்கே தஸ்பஹு பக்கரம் துஹில்லூன பக்கரா வந்தீங்க. இதுமே காட்டுங்க எனக்கு குர்ஆன்ல இருந்து, இந்த பக்கரா சேர்த்து வரக்கல துஹில்லூன வார்த்தை, இதுமே வார்த்தை காண்பிக்க முடியாது. அப்போ பொதுவான வார்த்தை என்பதை நீங்கள் தப்பாக புரிந்து, தவறாக புரிந்து, மக்களையும் வழிகெடுத்து தானும் வழிகெடுத்து போகிற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யணும்? விளக்கம் சொல்லணும் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லிடுறோம். அடுத்ததா என்ன வைக்கிறாங்க? இந்த வசனத்தில் தபுஹன்ற வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. யுதப்பியூன அபுனாஹும் வயஸ்தஹியூன நிஸாஹும், அவர்களுடைய ஆண் குழந்தைகளை நாங்கள் அறுப்போம், பெண் குழந்தைகளை உயிர் வாழ வைப்போம் என்று அல்லாஹ் வசனத்தில் சொல்றான். ஏன் நீங்கள இஹ்லால் என்ற வார்த்தை அல்லாஹ் போடல? நல்ல கவனிங்க, யாரை மிரட்டுறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் ஏன் போடவில்லை? அப்ப நீங்க சொல்றத அல்லாஹ் போடணுமா? கருத்து வந்தா தபுக என்ற வார்த்தையிலும் தபுக என்ற கருத்து இருக்குது, இஹ்லால் என்ற வார்த்தையிலும் தபுக என்ற கருத்து இருக்குது. அல்லாஹ் எந்த வார்த்தையை எங்க போடணும் என்று கட்டளையிட்ட அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அங்க வார்த்தை வரவில்லை. இப்ராஹிம் நபி அவங்க கனவு கண்டாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க, உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். ஃபந்தூர் மாதா தரா, நீ என்னன்னு யோசிச்சு கருத்து சொல்லு என்று கேட்ட அதுபகுக்க வந்தது. அங்கே அதுபகுக்க வரக்கூடாது. அல்லாஹ்வை மிரட்டி, அல்லாஹ்வுடைய ரசூலை மிரட்டி இப்ராஹிம் நபியை மிரட்டுறாங்க. அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. இப்ராஹிம் நபியோட காலத்துல சிலைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுற விஷயம் பேசப்படுமேயானால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அந்த சமூகத்தில் இஹ்லால் என்ற வார்த்தை அந்த காலத்திலே அந்த நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் முற்காலத்தை அறிந்த இறைவன் இஹ்லால் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருப்பானா? கொஞ்சம் யோசிங்க. இவங்க அல்லாஹ் பயன்படுத்தலன்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலத்துல சிலைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற மிருகங்கள் சம்பந்தமாக பேசப்பட்ட அந்த இடமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்தி இருப்பானே? இருப்பான். அந்த இடம் பேசுற இடமா இது? இல்ல. சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்படுறதாக இருந்தால் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் நாடி அப்படி பேசாம தபஹன்ற வார்த்தையில மட்டும்தான் அல்லாஹ் பேசணும் என்று நினைத்தால் அப்படியும் பேசுவான். அல்லாஹ் எப்படி பேச வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு எமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அடுத்தது ஒரு பெரிய வாதம் வைத்து விட்டார். என்னது? உஹில்ல என்று பொதுவான சொல், எல்லாத்தையும் உள்ளடக்கிற சொல். ஏன் அப்படி சொல்றேன்டா, உங்களை புரிய வைக்கிறது இன்னொரு செய்தியை சொல்றேன். எப்படி சொல்றேன் தெரியுமா? அந்த வசனத்தில் நீங்க பாருங்க, அந்த உஹில்ல வார்த்தையால பயன்படுத்திட்டு அடுத்ததுல அந்த வசனத்துக்குள்ளே அல்லாஹ் துபிஹன்ற வார்த்தையும் பயன்படுத்துறான். மாயிதா என்ற அந்த வசன சூறாவில் அல்லாஹ் ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தா வத்தம் வலம் ஹின்சி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி வல் முன்கனிகத் வல் மௌகூத் வல் முத்தரத்தி வன்னத்தைஹத் வமா துபிஹ அல நுசுப். அப்ப துபிஹ என்ற வார்த்தையான திரும்ப பயன்படுத்துறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் பச்சை பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற சொல்றாங்க. எப்படி தெரியுமா? பெஸ்ட்டுக்கு வார உஹில்ல என்பது பொதுவான சொல்லு, அதுக்கு அடுத்த துபிஹ என்ற வார்த்தை பயன்படுத்துறது அது அறுக்கிறத மட்டும் குறிக்கிற சொல்லு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்க அந்த இடத்துல? ஏற்கனவேயும் துபியை பயன்படுத்தி இங்கே துபியை பயன்படுத்திக்கலாம் தானே, அங்க உஹில்லை பயன்படுத்திக்கலாம். அப்ப உஹில்ல என்ற சொல் வந்து துபியை மட்டும் குறிக்காது, பொதுவா எல்லாத்தையும் குறிக்கிற சொல்ற என்ற செய்தியை அழகா பாடம் நடத்துறாங்க. எவ்வளவு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கத்தக்கான ஒரு பச்சை வழிகாடான கொள்கை கொண்டு வந்திருக்கிறாங்க நினைக்கும் போதுதான் மிக கவலையாகிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் இன்சீர்ல வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று அல்லாஹ் சொல்லிட்டான்.
அதே வசனத்துல வமா துபிஹ அல நுசுபி, அல்லாஹ் அந்த இடத்திலே துபிஹ என்றை பயன்படுத்த திரும்ப அல்லாஹ்க்கு கட்டளை போடுறாங்க. திரும்ப இறைவன் நீ நாங்க நினைக்கிறத தான் பயன்படுத்தணும். குர்ஆன்ல அல்லாஹ் தபஹ என்ற வார்த்தையை அவன் விரும்பினால் பயன்படுத்துவான். இங்க ரெண்டு விஷயம் பேசப்படுதா இல்லையா? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பதுல அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்படுறத பத்தி அல்லாஹ் பேசுறான். வமா துபிஹ அலன் நுசுபி என்றதுல வெறும் துபிஹ மட்டும் வந்ததா? துபிய சிலைகளுடைய பேரால் துபிஹ செய்வது என்று வந்ததா? வரவில்லை. அடுத்து என்ன வருது? துபிஹ அலா, துபிஹ அறுத்தல், அலன் நுசுபி அந்த பலிபீடங்களில் அறுப்பது. பலிபீடங்கள் மீது அறுப்பதெண்டா பலிபீடங்களில் இறைவன் அல்லாத அல்லாஹ் அல்லாத உண்மையான அல்லாஹ் அல்லாத கற்பனையான தெய்வங்களுக்காக வேண்டி காணிக்கையாக நேர்ச்சையாக மனசால நினைச்சு ஒரு பொருளை ஒரு மாமிசத்தை ஒரு மிருகத்தை அர்ப்பணிப்பது என்பதற்காகத்தான் அலன் நுசுபி என்றான். நுசுப் என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தானே? தெரியாட்டி அதையும் சொல்றோம். என்னண்டு நுசுப் என்று சொன்னா பலிபீடங்களில் அல்லாஹ் அல்லாத கற்பனை தெய்வங்களுக்காக வேண்டி அவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுவது. ஒரு வசனத்துல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். அந்த ரெண்டு விஷயத்துல ஒண்ணுல பேர் கூறப்படுறது அல்லாஹ் பேசுறான். ரெண்டாவதுல அல்லாஹ் அல்லாத கடவுளுக்காக வேண்டி அறுக்கிற மாமிசம் என்று ரெண்டிலையுமே அல்லாஹ் துபிஹே தான் பேசுகிறான், அங்கேயும் உஹிலே தான் பேசுகிறான். அல்லாஹ் அல்லாதவங்களோட பேர்ல அறுக்காதீங்கன்றான். வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி, இங்க வமா துபிஹ அலன் நுசுபி என்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்காதீர்கள் என்று தெளிவா அல்லாஹ் பயன்படுத்துறான். அல்லாஹ் நாங்க நினைக்கிற மாதிரி தான் பேசணும். இது அதிக பிரசங்கித்தனமா இல்லையா? அதிமேதாவித்தனமா இல்லையா? அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 22:52 வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின், நாங்க உம்மக்கு முன்னாடி எந்த நபியை அனுப்பினாலும் எந்த ரசூலை அனுப்பினாலும் சைத்தான் அவங்களுக்கு உம்னியத்தை ஏற்படுத்துவான்னு அல்லாஹ் வசனத்துல சொல்றான். இப்ப அல்லாஹ் மிர் ரசூலின் வலா நபியின், நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் என்று சொல்றான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த தரப்பெல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை எடிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. வமா மிர் ரசூலின் என்று வலா நபியின் என்று ரெண்டு டிப் வருது. ரெண்டு டிப் அப்படி வர இயலாவே. ஒரு கருத்து வரக்கூடியது ரெண்டு டிப் ஏன் வந்துச்சு? ரெண்டு தடவைகள் ஏன் வந்தது? அல்லாஹ் தஆலா ரெண்டு தடவை பயன்படுத்தினானேன். அல்லாஹ்விடம் கேள்வி கேட்க தயங்காதவர்கள், அந்த அளவுக்கு அசட்டு தைரியம் உள்ளவர்கள் இந்த வசனத்தை டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணி விடுவார்கள். அல்லாஹ் நினைத்த விதத்தில் பேசுவான். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்து முடிப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய விதியாக இருக்கிறது.